சிஎஸ்கேவோட முக்கியமான ஆல்ரவுண்டர் மொயின் அலி பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூல தான் பார்த்தீங்கன்னா அவரோட ரிட்டையர்மெண்ட் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. கடைசியா இந்த வருஷம் நடந்த T20 வேர்ல்டு கப்ல இங்கிலாந்துக்காக ஆடி இருந்தாரு. அதுவும் செமிஃபைனல்ஸ் மேட்ச்ல நம்ம டீம் இந்தியாவுக்கு எதிராக. இந்த மேட்ச் தான் இவரோட கடைசி மேட்சா இருக்க போகுது இங்கிலாந்துக்காக. இப்போதைக்கு இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு சீரிஸ் ஆட போறாங்க. இந்த சீரிஸ்ல பார்த்தீங்கன்னா இவர் எடுக்காத இந்த சமயத்துல இவர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 37 வயசாச்சு, அடுத்ததான் நடக்க போற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான சீரிஸ்ல என்ன எடுக்கல. ஆல்ரெடி இங்கிலாந்துக்காக பல மேட்சஸ் ஆடியாச்சு. இப்போதைக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கான டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுதான் கரெக்டான டைமா இருக்கும்னு சொல்லி அவரோட ரிட்டையர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. 2014 மொயின் அலி அவரோட இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு இங்கிலாந்துல வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல 6678 ரன்ஸை பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காரு. அதே பவுலிங் பக்கம் வந்தோம்னா இவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல மொத்தமா 366 விக்கெட்ஸை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 2019 வேர்ல்டு கப்பையும் வின் பண்ணியிருக்காரு. கடைசியா பார்த்தீங்கன்னா 2022 T20 வேர்ல்டு கப்பையும் வின் பண்ணியிருக்காரு. ஆக மொத்தத்தில் 10 வருஷம் பார்த்தீங்கன்னா டீம் இங்கிலாந்துக்காக விளையாடி இருக்காரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. இதுக்கு அடுத்தா ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிரான்சைஸ் கிரிக்கெட்லாம் விளையாட தான் போறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கோச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குதாவும் சொல்லியிருக்காரு. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக தான் மொயின் அலி விளையாடிட்டு வராரு. அடுத்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎஸ்கேல இருப்பாரா இல்ல வேற டீமுக்காக ஆடுவாராங்கிறத அது இந்த சிஎஸ்கேவோட ரிட்டன்ஷன் லிஸ்ட் வந்தா தான் தெரியும். ஸோ பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன நடக்க போகுதுன்னு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து டீமோட பெஸ்ட் ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. மொயின் அலியோட இந்த ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் பாய்ஸ்.